விஷன் என்றா என்ன, ட்ரீம் என்றா என்ன? யாருக்காவது ட்ரீம் விஷன் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றது. ட்ரீம்டா கனவு காண்றது, கண்ண மூடிட்டு கனவு காண்றது என்ன, அப்படிதானே? வா, ட்ரீம்டா கண்ண மூடிட்டு கனவு காண்றது. நம்ம எதையும் ட்ரீம் பண்ணலாம் தானே, எதையும் ட்ரீம் பண்ணலாம் என்ன. இப்போ நீங்கள் பிஎம்டபிள்யூவில் போகணுன்னு நினைக்கலாம், ரோல்ஸ் ராய்ஸில் போகணுன்னு நினைக்கலாம், இது ட்ரீம், அப்படித்தானே? ஆனா அந்த ட்ரீமை வந்து ரியாலிட்டியா மாத்துற வேலையை தான் என்ன, அந்த அதை மாத்துறதுக்கான ஒர்க்கை கொண்டு வரதுக்கு நீங்க என்ன செய்யணும், அதை வந்து ரியலாக மாத்துறதுக்கான ஒரு கட்டத்தை நோக்கி நகரக்கூடியமா இருக்குன்னு சொன்னா அதை தான் விஷன். அப்ப ஒரு இன் 20 இயர்ஸ்ல நீங்க காண்ற ட்ரீம் வந்து ரியாலிட்டியா வரணும். உங்களோட ட்ரீமை ரியாலிட்டியா மாத்துறதுக்கு நீங்க பிளானை போடுவீங்க, இன் 20 இயர்ஸ்ன்னு போடுவீங்க, இன் 10 இயர்ஸ்ன்னு போடுவீங்க. 10 இயர்ஸ் நீங்க இருக்க போறீங்கன்னா 10 இயர்ஸ்க்குள்ள நீங்க என்ன செய்ய போறீங்க, அதை நீங்க முதலாவது யோசிக்கணும். அதான் விஷன். விஷன் என்னது, எங்களோட ட்ரீமை ரியாலிட்டியா மாத்துறதுக்கு நாங்க யோசிக்கிற ஒரு விஷயம், ரைட்? அப்ப இன் 20 இயர்ஸ் நான் எங்க இருக்க போறேன் யோசிக்கிறது, இன் 10 இயர்ஸ் நான் எங்க இருக்க போறேன் யோசிக்கிறது. Where do I want to see myself in 20 years, in 10 years? Where do I want to see myself in 20 years? நான் 10 இயர்ஸ்லாம் எப்படி தெரியும், 20 இயர்ஸ்லாம் எப்படி தெரியும், ரைட்? இந்த பார்த்து தான் நான் ஏற்கனவே முன்னுக்கு ஒரு ஸ்லைட் வந்து போட்டேன், ஞாபகம் இருக்கிறா? லெடர். அந்த லெடர் பார்த்து அது நாங்க யோசிக்கிறது, நான் 20 இயர்ஸ்லாம் எங்க போய் நிக்க போறேன், ரைட்? 10 இயர்ஸ்ல எங்க நிக்க போறோம், அந்த பார்த்தா இப்ப நான் பார்க்க போறோம், ரைட்? அப்ப அதை வந்து முதலாவது தூரத்தை யோசிக்கணும், எவ்வளவு நிக்க போறேன் 10 இயர்ஸ்ல, அதான் நான் அந்த லாஸ்ட் பாயிண்ட், ரைட்? இப்ப நான் எவ்வளவு நிக்கிறேன், இந்த லெடர்ல எவ்வளவு நிக்கிறேன், ரைட்? அடியில நிக்கனா, நடுவுல நிக்கனா, ரைட்? மேல போயிட்டேனா, மேல போறதுக்கு நெருங்கிட்டேனா, எதை நிக்கிறேன் அதை யோசிக்கணும், ரைட்? அப்ப இதை அடையிறதுக்கான வழிதான் என்ன, மிஷன். மிஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது பேசிக்காவே எப்படி போய் நீ சேர போறா, நீ போட்ட விஷனை அடையிறதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாண்டு நீ அடையிறதுக்கான வழியை தேடுறா, இந்த வழிதானே வந்து மிஷன். இதை வந்து எதோட லிங்க் ஆகுண்டா, உங்களோட கோலோடையும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸோட லிங்க் ஆகும், ரைட்? அப்ப கோலுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்து இயர்லி கோல்ஸ். கோல்ஸ் வந்து இயர்லி. அப்ப ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, ஓகே? கட்டாயம் கோல் வந்து இயர்லி கோல். அடுத்தது வந்து என்ன, மந்த்லி ஒப்ஜெக்டிவ். மந்த்லி ஒப்ஜெக்டிவ்ஸ் எங்கட 12 மாசத்துக்கும் நாங்க என்ன செய்யணும், 12 ஒப்ஜெக்டிவ் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு 6 ஒப்ஜெக்டிவ் இருக்கணும், அல்ல 3 மந்த்ல 3 ஒப்ஜெக்டிவ் இருக்கணும். மந்த்துக்கு ஒரு ஒப்ஜெக்டிவ் போதும் எங்களுக்கு, தாராளமாக காணும். அடுத்தது டார்கெட் வந்து வீக்லி டார்கெட், 4 கிழமை இருக்குன்னா 4 டார்கெட். ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் டெய்லி ஆக்டிவிட்டி, ஓகே? அப்ப டெய்லி ஆக்டிவிட்டி எதோட லிங்க் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, இந்த விஷனோட லிங்க் பண்ணிருக்கீங்க. இந்த டெய்லி ஆக்டிவிட்டி இந்த விஷனோட லிங்க் பண்ணிருக்கேன். நான் 10 வருஷத்துல நான் எவ்வளவு நிக்கணும்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இந்த டெய்லி ஆக்டிவிட்டி அந்த 10ஓட கனெக்ட் பண்ணு, 10 வருஷத்தோட தூர நோக்கா லிங்க் பண்ணணும். இதைத்தான் ஸ்ட்ராட்டஜிக் வே ஆஃப் லுக்கிங் அட் சொல்றது. நாங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக்கலி லாங் டேர்மாக கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணி பழகணும். இதை வந்து நாங்க மூவ் ஆகணும். கட்டாயம் இந்த ப்ராசஸ்ல இந்த கான்செப்டை நாங்க எப்பயுமே உள்வாங்கிக்கொள்ளணும். ஆங்கிலத்துல நாங்க யோசிக்காம இந்த இப்படி யோசிக்கினா சரி, இந்த 10 வருஷத்துல எவ்வளவு தெரிய போறேன் நான், ஓகே? ஒரு விஷயம், ரைட்? இதனால் அடைகிறதுக்கு என்னென்ன வேலைகளை செய்யணும், ரைட்? அதான் அந்த மிஷன். இந்த வருஷத்துல இந்த 10 வருஷம் சொன்னா அதை நான் வேணா 2 ஃபேஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இயர் 1, இயர் 2, இயர் 3, அடுத்த இயர் 5. நீங்க இயர் 5 அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா செலிப்ரேட் பண்ணுங்க. எவ்ரி இயர் சக்சஸையும் செலிப்ரேட் பண்ணுங்க. எவ்ரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சக்சஸ் முடிச்சிட்டீங்க அதையும் செலிப்ரேட் பண்ணுங்க. கட்டாயம் செலிப்ரேட் பண்றதை உங்களை மோட்டிவேட் பண்ணும். செலிப்ரேட் பண்றது கட்டாயம் மோட்டிவேட் பண்ணும். ஆகவே செலிப்ரேட் ஈச் அண்ட் எவ்ரி கோலை நீங்க அச்சீவ் பண்ணக்கல கட்டாயம் செலிப்ரேட் பண்ணுங்க, ரைட்? கோ அவுட் சைட் அண்ட் ஹேவ் சம் மீல், ஹேவ் சம் ஃபன், என்ஜாய், தென் கம் பேக், சே அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் செய்து கொள்ளுங்க, ரைட்? அதே போல அப்ஜெக்டிவ்ஸ், மந்த்லி அப்ஜெக்டிவ்ஸ், அது மாதிரி டார்கெட்ஸ், டெய்லி டார்கெட், இதை வந்து நாங்க வெயிட் பண்ணணும், சரி?